வள்ளியூர் போன்ற பேரூராட்சிகளுக்கு 423 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் இருப்பது போன்று அனைத்து வீடுகளுக்கும் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கி 80% பணியை முடித்து தந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நெல்லை மார்பாட்டு சார்பாகவும் தொகுதி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வள்ளியூரிலே 504 ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தந்தீர்கள். பனகுடியிலே 468 பேருக்கு அடுக்குமாடி வீடு கட்டி அவர்களுக்கு தற்காலிக ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, வள்ளியூரிலே மாவட்ட தலைமை மருத்துவமனையை தந்திருக்கின்றீர்கள். வள்ளியூரிலே கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தை தந்து வருகிற 24ஆம் தேதி திறக்க இருக்கிறது. பனகுடி வள்ளியூர் பேரூராட்சி பகுதியில் 15 கோடியில் புதிய பேருந்து நிலையம், அதே போன்று அதன் அருகிலேயே பல கோடி ரூபாய் செலவில் காய்கனி மார்க்கெட்டு, நம்முடைய திசைமலையிலே கம்கோற்று, அங்குள்ள நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற முருங்கை போன்றவர்களை குளிரூட்டப்பட்ட அறையில் வைப்பதற்கு அதற்கு அறை, இவ்வாறு எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தந்து கடற்கரை கிராமங்களுக்கு தூண்டில் வலை அமைப்பதற்கு கூடுதலை, பெருமணல், கூட்டப்பள்ளி போன்றவர்களுக்கு தந்திருக்கின்றார்கள். என்னுடைய தோமையார்புரம் மட்டும்தான் அரசாணைக்காக மாண்புமிகு முதல்வருக்கு சென்றிருக்கிறது, வந்துவிடும் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த அளவில் இந்த காரணம், நான் சட்டமன்ற உறுப்பினராக அப்பப்போ நன்றி சொல்லி இருக்க முடியும். ஆனால் இப்போது அந்த வாய்ப்பு எனக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் நான் இந்த செய்த நன்றியை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றால் நான் நன்றி மறந்தவன் ஆகிவிடுவேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாங்குநேரி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிட்டத்தட்ட நம்முடைய கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் எவ்வாறு சென்னையில் குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கிறதோ அதுபோல் அவர்களுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுத்து நம்முடைய தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து செல்வதற்கு 605 கோடி ரூபாய் நிதியை தந்து நம்முடைய மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர், நம்முடைய துணை முதல்வர் இவங்கெல்லாம் வந்துதான் அதை அடிக்கல் நாட்டி அந்த பணியும் முடிவடைந்து மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரத்தினால் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றீர்கள். ஆக தமிழ்நாட்டில் ராதாபுரம் நாங்குநேரி மட்டுமல்ல, பொருணையை தந்து நெல்லைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் சில பேர் சொன்னார்கள் தொழில் எங்க ஆரம்பிச்சிருக்கின்றேன். அதே போல கங்கை கொண்டான்ல டாடா 5000 பேர் வேலை பார்க்காங்க. அதே போல அரவிந்த் சோலார் பேனல் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க முதல்வர். வின்பாஸ்ட் நிறுவனம் தொழில், ஒரு மும்பையை எடுத்துக்கொண்டால் சென்னை, மும்பை, பூனாவை சுற்றி இருக்கும் தொழில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் அந்த வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உருவாக்க இந்த ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு CII கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியினுடைய பொறுப்பாளர் ஒருவரை நான் சந்தித்த போது சொன்னார், இந்தியாவில் தற்போது தொழில் தொடங்குவதற்கு ஒரு ஏற்ற மாநிலம் அது தமிழ்நாடு தான். எதற்காக அதை சொல்லுகின்றீர்கள் என்று சொன்னபோது சொன்னார், பெங்களூர் கூட்ட நெரிசல் இருக்கும், நல்ல சாலை வசதியை ஏற்படுத்தி கண்டெய்னர்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன், உற்பத்தி செய்வதற்கு பொருள் கொண்டு வருவதற்கும் உற்பத்தி செய்த பொருட்களை கொண்டு செல்வதற்கும் சரியான நம்முடைய நெடுஞ்சாலையை உருவாக்கி தந்திருக்கின்றார். சென்னை உட்பட தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இருப்பதால் எல்லோரும் இதை விரும்புகின்றார்கள். துறைமுகம் இருக்கின்றது, ஏர்போர்ட் இருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, தேர்ந்த தொழிலாளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கல்வி முன்னெடுப்பால் படித்து பட்டம் பெற்று தகுதியான தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். தகுதியான தொழிலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் நேர்த்தியாக தொழில் செய்து அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கும் தங்கள் வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு அவர்களுக்கு துணை நிற்கின்றது. ஆகவேதான் நான் சொல்லுகின்றேன், தொழில்துறையில் இப்போது எல்லோரும் வெளிநாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் எல்லாம் அல்லது தொழில் தொடங்க முன்வருகின்றனர் தமிழ்நாட்டில் தான். 17 லட்சம் குறு சிறு நடுத்தர தொழில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மட்டும் உருவாக்கியிருக்கு. 30 முதல் 50% நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மானியம் கொடுத்ததால் 34 லட்சம் பேர் வேலை பார்க்கிறாங்கன்னா, வேலை எங்க கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா ஒரு கம்பெனிக்கு 2 பேர்னா 34 லட்சம் பேர் வேலை பார்த்திருக்காங்க. இதுபோல் படித்தவர்கள் அனைவரும் படித்து முடித்தவுடன், முன்னால ஒரு பக்கம் வேலை இருக்கும், இன்னொரு பக்கத்துல படிப்பு இருக்கும், ரெண்டுக்கும் இங்க வேலை இல்லம்பாங்க,
வேலைக்கு ஆள் இல்லாம பிரிட்ஜாக நான் முதல்வன் திட்டம் தந்த முதல்வருக்கும் உங்கள் சார்பாக நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இப்பேரவையை நல்ல முறையில் நடத்திட எனக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மற்றும் மாற்றுத் தலைவர்கள் ஆகியோருக்கு எப்போதுனாலும் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் அவர்கள் அமைதியாக இருந்து எனக்கு துணை நின்றார்கள். அதே போல முன்னாள் கொறடாவாக இருந்த தம்பி கோவி செழியன், இப்போது இருக்கின்ற ராமச்சந்திரன் உட்பட அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலே பேரவை நிகழ்வுகள் இனிதே நிறைவேற்றவும் உறுப்பினர்கள் விவாதங்களிலே சிறப்பாக பங்கேற்கவும் உதவி புரிந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு அரசு தலைமை கொறடா